சில்லறை தட்டுப்பாடு வணிகத்தில் மந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் கடந்த 3 தினங்களில் விற்பனை பாதியாக குறைந்துள்ளது. அதனால் வியாபாரிகளும் கூலி தொழிலாளர்களும் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றின் மொத்த விற்பனை மையமாக கோயம்பேடு வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது. இவர்களை சார்ந்து ஆயிரக்கணக்கானோர் பிழைப்பு நடத்தி வரும் நிலையில் சில்லறை தட்டுப்பாட்டால் தொழிலாளர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக கலங்கி நிற்கின்றனர். நடைபாதை சிறு வியாபாரிகளோ அன்றாட விற்பனையை இழந்து அடுத்த நாள் வியாபாரத்திற்கும் வழியின்றி தவிக்கின்றனர். வியாபாரமே சுத்தமாக இல்லை சார். 1000-500 செல்ல மாட்டேங்குது. அதனால வியாபாரம் இல்லை, மக்கள் கூட்டம் இல்லை, மார்க்கெட்டில் யாரும் இங்கே வரவும் மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பேங்கில் தான் நிற்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரவங்களாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. எங்களை மாதிரி ஏழைங்க தான் கஷ்டப்படுறோம். நடுத்தருவில் நிற்கிறோம். நாங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் அழிஞ்சு தான் போகுது. இதுக்கு கவர்மெண்ட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும். வியாபாரிகளின் நிலை இப்படி இருக்க, வாடிக்கையாளர்களோ சில்லறை மாற்ற முடியாமல் கையில் இருக்கும் பணத்திற்கு ஏற்ப காய்கறி வாங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்போ மளிகை சாமானுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம கிரெடிட் கார்டில் வாங்கிடுறோம். நம்ம அதை பேங்க்கில் இன்டர்நெட் அக்கௌண்ட்டில் பே பண்ணுறோம். காய்கறிக்காரங்க யாரும் இன்டர்நெட்டில் கொடுக்கறது கிடையாது. அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய வந்திருக்கு. ஆனால் நாங்கள் இங்கே பழக்கப்பட்டு போகிறதுனால இங்கே கேஷ் அண்ட் கேரி தான் அது. அதனால் இருக்கிற சில்லறையை வச்சு நமக்கு 4 கிலோ வாங்குற இடத்துல 2 கிலோ வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நல்லா வாங்கிக்கலான்னு அது மாதிரி இருக்கும். இது எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளதால் காய்கறிகளின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. மேலும் வியாபாரிகள் அன்றைக்கே காய்கறியை விற்கும் கட்டாயத்தால் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். விலைகள் ரொம்ப சீப் ரேட் ஓடுங்க. ரொம்ப 10 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்சாக ஓடுது. சரக்கு அதிகமாக வருது. சரக்கு கட்டாயமாக அழிச்சுட்டு ஆணுங்கிற ஒரு நிபந்தனை வேறு. ரெண்டாவது இந்த 1000 ரூபா 500 தாள் பிரச்சனை வேறு. இதில் வேறு அப்படியே முடக்காகி போச்சு. ஆனால் சூப்பராக வியாபாரம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. காய்கறி வியாபாரத்தில் இணைய வழி பரிமாற்றத்தில் சிக்கல் இருப்பதாகவும், அதனால் எரிபொருள் நிலையங்கள், மருத்துவமனைகள் போல காய்கறி மொத்த வியாபாரிகளும் 500 மற்றும் 1000 ரூபாய்களை பெறுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று மொத்த வியாபாரிகள் சங்க தலைவர் சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போ இந்த 500 வண்டியான்றது இப்போ 300 வண்டியாக இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. இந்த 300 வண்டிக்கே சேல்ஸ் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்களன்னா இந்த சராசரி நார்மல் விலையிலேயே இன்றைக்கி இன்னும் நாங்கள் 2 ரூபா 3 ரூபா கம்மி பண்ணி விற்றுட்ருக்கோம். சருக்கும் கம்மியாக கூட வியாபாரம் இல்லாத இது இப்படி இருக்குது. கோயம்பேடு வணிக வளாகத்தில் சில்லறை தட்டுப்பாட்டால் கூலி தொழிலாளிகள், நடைபாதை வியாபாரிகள், தள்ளுவண்டி விற்பனையாளர்கள் என அனைவரையுமே பெருமளவில் பாதித்துள்ளது. அதனால் நிலைமை வெகு விரைவில் சீரடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் அருண் ஆண்ட்ரூவுடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.